நேயர்களே, காசாவினுடைய பிரச்சனைகள் தற்போது எந்த அளவிலே புதிய வடிவம் எடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 20 அல்லது 21 ஒப்பந்தங்களை அமெரிக்காவினுடைய தலைமையில் அரபுகள் முழுமையாக அதை வடிவமைத்து அது செவியூட்டப்பட்ட ஒரு செய்தியாக உலக அளவில் பரவி விரவி நடைமுறையிலே அது மாபெரும் வெற்றியை தருகிறது என்று எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் உண்மையிலேயே இது வெற்றியை தந்து கொண்டிருந்தாலும் யூதர்களுடைய யதார்த்த பண்புகள் உலகம் அறிந்தது. வரலாற்றில் நான் ஒரு செய்தியாளனாக ஏராளமான வரலாற்று குறிப்புகளில் யூதர்களை நாம் பார்க்கிறோம். இது ஒரு 3000 ஆண்டிலிருந்து தொடர்கிறது. மோசையின் காலத்தின் வரலாற்றிலிருந்து, ஜீசஸ் கிரைஸ்டுடைய காலத்திலிருந்து, நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்திலிருந்து, அதே மாதிரி ஹோலோகாஸ்ட் என்று சொல்லக்கூடிய அடால்ஃப் ஹிட்லருடைய காலத்திலிருந்து, அதற்கு பிறகு 1901 ஆண்ட்ரூ பால்சன் அவருடைய அந்த டிராஃப்ட் ட்ரூமன் 1948 அவர்கள் நடந்து கொண்ட முறைகள் தொடர்ந்து அக்டோபர் 7, 2023 தாக்குதல் இன்று வரை நடக்கிற விஷயத்துல பார்த்தா யூதர்களினுடைய நிலையை எல்லாரும் புரிந்து கொள்ளலாம். அது ரொம்ப எந்த சந்தேகமும் தேவையில்லை. இப்போ ஹமாஸ் என்ன சொல்லுது, வெப்பன்ஸ் எங்கள்கிட்ட வைக்க சொல்றீங்க. ஹமாஸ் வாண்ட்ஸ் அமெரிக்கா அண்ட் அரப்ஸ் இந்த மீடியேட்டர்ஸுக்கு இதை கண்காணிக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் இல்லாம ஒப்பந்தத்தை மீறி எங்களுடைய ஆட்களை ட்ராப்டு இன்சைடு டெனால் சிக்க வைத்து விளையாட்டு கொண்டு அதை வைத்து பிணை கைதிகளை போன்று எங்களை மிரட்டுகிறார்கள். இதில் ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்படணும் அப்படின்ட்டு ஹமாஸ் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் சீஸ்ஃபயர்னாலே ஒருத்தர் தாக்குவதோ ஒருத்தர் பிணை கைதிகளாக பிடிப்பதோ கிடையாது. அது உங்களுக்கு தெரியுதுமில்ல. ஒரு அமைதி ஒப்பந்தம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இனி எதுக்கு நீ டெனல் அவனை மறைச்சி வச்சுட்டு அவன் ஆயுதத்தை கொடுக்கணும், அவனை சரண்டர் ஆவான்னு சொன்னா இவன் எவ்வளவு மோசமான ஆள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். போர் நடக்கிற காலத்தில் கிடியன் சாரட் 1, கிடியன் சாரட் 2.0 அப்படி இருக்கிற காலத்தில் நீ பிடித்து வைத்துக் கொள்ளலாம், அவன் உன்னை கொள்ளலாம், நீ அவனை கொள்ளலாம், அது வேறு விவகாரம். இது போர் பீஸ் சீஸ்ஃபயர் நடைமுறையில் இருக்கிற காலம். அமெரிக்கா கண்காணிக்கின்றது, உலகம் கண்காணிக்கிறது. 200 பேர் உள்ள இருந்தானா, 500 பேர் உள்ள இருந்தானா, நீ தாக்குதல் நடத்துகிற இடத்தில் அவன் தாக்குதல் நடத்துகிறான். மற்றபடி அவர்கள் உங்களை தாக்கவில்லை. ஆனா நீ இப்ப அவனை 200 பேர் அவனுடைய டெனாலுக்குள் வைத்துக்கொண்டு 2 பக்கமும் காங்கிரீட் ஜல்லிகளை போட்டு அடைத்து விட்டு வெளியே விடுவதற்கு மறுத்து கொண்டிருக்கிறாய். இதை ஹமாஸ் எச்சரிக்கை செய்ய வேண்டும். இது பீஸ் அக்ரிமெண்டை துவம்சம் செய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியம். அவனுக்கான எல்லை கோடுகளை, அவனுக்கான நிலைப்படுத்தப்பட்ட ஒரு த பீஸ் லைனை விட்டு ஓவர்கம் ஆன் த பீஸ் லைன், தேர் இன்கர்ஷன் இன்சைட் திஸ் த பீஸ் சீஸ்ஃபயர் லைன். அவங்க படையெடுப்பை நடத்தி மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறார்கள். ஹமாஸ் எமது நிலைகளை விட்டு நாங்கள் ஒருபோதும் மீறவில்லை. ஏன்னா ஹமாஸ் தலைமை சொல்கிறது, நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். ஆயுத மௌனிப்பெல்லாம் அந்த பாயிண்ட்ஸில் கிடையாது. நீங்கள் சொன்ன விஷயத்தில் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் அத்துமீறி நடக்கவில்லை. ஆனால் இஸ்ரேல் ஏன் அத்துமீறி நடக்கிறது என்ற கேள்வியை ஹமாஸ் எழுப்புகிறது. அல் கஸாம் தனது செய்தியில் நேற்றைய முன்பு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, இது ஒரு பரிகாசம். எமது வரலாற்றில் சரண்டரோ அதே போல் சப்மிஷனோ என்ற வார்த்தை வரலாற்றில் எப்போதும் கிடையாது. எனது இராணுவ யுத்தத்தில் நோ 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 என அல் கஸாம் தெரிவித்திருக்கிறார். சரண்டரும் கிடையாது, சப்மிஷனும் கிடையாது. எமது மிலிட்ரி ஹிஸ்டரி ஆஃப் அவர் மிலிட்ரி பேட்லிங் இதுவரை அதில் வித்தவுட் எனி கன்ஃபபுலேஷன் நாங்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறோம். வி ஹவ் பின் following the same method without surrender as well as submission in according to Hamas. அவர்களுடைய நிலைகளிலிருந்து இந்த செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அமெரிக்கா ட்ரை பண்ணி ஒரு சேப் எக்ஸிட்டுக்காக வழியெடுக்கிறார்கள். ரஃபா உள்ள அவங்க சிக்க வைத்திருக்கிறார்கள். இஃப் தே சரண்டர் வெப்பன்ஸ் என்ற கருத்தையும் அமெரிக்கா சொல்கிறது.
நீங்கள் ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு வெளியேறிவிடுங்கள். அது நடக்காது. ஹமாஸ் சொல்றாங்க. அது எப்படி நடக்கும்? எங்களை காப்பாத்துறேன், ஆயுதங்களை கொடுங்க அப்படின்னு சொன்னா, ஆயுதங்கள் எங்களுக்கு தேவை. இவனை நம்பி எப்படி நாங்கள் ஆயுதத்தை ஒப்படைக்கிறது என்ற கேள்வியை அவர்கள் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதை ஏற்க இஸ்ரேல் மறுத்திருக்கிறது. அது இப்பொழுது அமெரிக்கா அவர்களை பாதுகாப்பாக விடுதலை செய்ய முயற்சிகளை மேற்கொள்கிறது. இஸ்ரேல் ட்ரூஸ் வயலேஷன் என ஹமாஸ் குற்றச்சாட்டு இருக்கிறது. 120க்கு முறை அவர்கள் ட்ரூஸ் வயலேஷன் செய்திருக்கிறார்கள். ஹமாஸ் கசானுடைய பிரிகேட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார்? மீடியேட்டர்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு அக்கௌண்டபிலிட்டி, அவர்களுடைய டிமாண்டிங் இந்த கண்டினியூஸ் ஆஃப் சீஸ்ஃபயர், அவர்களுக்கு தான் அக்கௌண்டபிள் இருக்கிறது. நீங்கள் தான் கவனமாக அதை முற்கள் எடுக்க வேண்டும் என அல் கசாம், அல் குஸ் மற்றும் ஹமாஸினுடைய தலைமை சொல்லிக் கொண்டிருக்கிறது. மிகச் சிரமத்தோடு நாங்கள் ஹோஸ்டேஜை ஒப்படைத்தோமோ இல்லையா, 20 பேரை உயிரோடு அனுப்பினோமோ இல்லையா, எஞ்சிய 4 பேர் உடல்களையும் இனி அனுப்ப போகிறோமோ இல்லையா, இதுவரை உங்கள் சீஸ்ஃபயரில் நாங்கள் பிடிச்சு வச்சு எல்லாரையும் அழகாக நடத்தினோமே, அவ்வளவும் பொய் நீங்கள் சொல்கிறது. நாங்கள் கற்பழிப்பு செஞ்சோம், நாங்கள் கடத்தினோம், அவ்வளவும் பொய் என்பதை ஹமாஸ் சொல்லுகிறது. வேண்டுமென்றே bombarded on this burial site of the hostages of inside the Gaza. அவர்களை நாங்கள் உடலை பரியல் சைட்டில் வேண்டுமென்றே அவர்கள் குண்டை போட்டார்கள். நாங்கள் ஒருபோதும் எல்லை மீறவில்லை. ஹமாஸ். ட்ரம்ப் என்ன சொல்றார்? திரும்ப திரும்ப ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் குறித்து தான் அவர் பேசுகிறார். சவுதி டிட் நாட் டேக், இதற்கு எந்த டிசிஷனும் இதுவரை எடுக்கவில்லை. பலஸ்தீன விடுதலை நோக்கிய ரோட் மேப் மட்டும்தான் சவுதி சொல்லுகிறது. மக்களிடையே ஏற்படும் நம்பிக்கை குறைவு, இது போன்ற நடவடிக்கை தேவை என அரபு நாட்டினுடைய சோர்சஸ்கள் முழுமையாக செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று இந்த மாத பயணத்தில் நவம்பர் 18ஆம் அன்று ட்ரம்ப் மற்றும் கிரவுன் பிரின்ஸ் மீட் செய்ய போகிறார்கள். செட் ஃபார் நவம்பர் 18 என்றது ரொம்ப முக்கியமான கோல். இதற்கிடையிலே கிரவுன் பிரின்ஸ் வில் நாட் த ஃபோர்ஸபிள் த டைஸ் வித்வுட் எனி பாலஸ்தீனியன்ஸ் ப்ரோக்ரஸ். MBS wants the credible path to the statehood. அதுதான் அவங்க சொல்றது. நீ சொன்ன மாதிரிலாம் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாரில்லை. முதலில் பலஸ்தீனத்திற்கான விடுதலை, அதற்கான வடிவமைப்பு, அதற்கான ரோட் மேப். டே பிஃபோர் அவர் என்ன சொல்றார் டொனால்ட் ட்ரம்ப்? அதை பற்றி எனக்கு ஒரு கருத்து இல்லைங்கிறார். முக்கியமான கருத்தே பலஸ்தீன விடுதலை மட்டும்தான். உலகம் முழுவதும் பேசுகிறது. அரபு நாடுகள் பேசுகிறது, யூரோப்பிய யூனியன் பேசுகிறார், UK பேசுகிறது, ஸ்பெயின் பேசிக்கொண்டே இருக்கிறது, இமானுவேல் மேக்ரான் பேசுகிறார், ஆல்பர்ட் அல்பானியோ பேசிக்கொண்டிருக்கிறார், கனடா பேசியிருக்கிறது, ஜெர்மன் பேசுகிறது, நியூசிலாந்து பேசுகிறது, இந்தியா பேசுகிறது, பாகிஸ்தான் பேசுகிறது, எல்லாரும் விடுதலை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், அப்படியா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறார். பலஸ்தீன விடுதலை பற்றி பைத்தியக்காரத்தனமான பேச்சு, அமெரிக்காவின் பேச்சு. சவுதி அமைச்சருடைய தீவிரமான ஆதரவை கோருகிறார்கள். தனி பலஸ்தீனிய தேசம் உருவாகும் வரை இது குறித்த ஆப்ரஹாம் அக்கார்டும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. 2018 ஜமால் கஷோக்கியினுடைய உடல் சவுதி குடும்பத்தை பற்றி ரொம்ப பேசினார் அப்படிங்கிறத சவுதி நாட்டை கொண்ட அமெரிக்க சிட்டிசன் தான் ஜமால் கஷோக்கி. அவரை கள்ளத்தனமாக வரவேற்று லாட்ஜில் வச்சு அதில் கிரவுன் பிரின்ஸ் குடும்பத்திற்கு அரசுக்கு சொந்த நடவடிக்கை அவர்களுக்கான தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்டு அதுவரை 18க்கு நடந்து அமெரிக்கா கடும் சீற்றம் கொண்டு இப்போதுதான் அவர் முதலாக செல்கிறார். இது ஒரு செய்தி. அப்ரஹாமுடைய அக்கார்ட் UAE, Bahrain and also Morocco have already normalized ties with Israel under these Abraham Accords. Morocco, United Arab Emirates மற்றும் பஹ்ரைன். இப்போது இவர்களெல்லாம் சின்ன குட்டி தேசங்கள். சவுதி சேர வேண்டும், துருக்கி சேர வேண்டும். துருக்கியோடு டைப் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது வியாபாரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. எகிப்தோடு இருக்கிறது, எல்லா நாடுகளோடு இருக்கிறது. ஆப்ரஹாம் அக்கார்டில் சைன் பண்ணது பஹ்ரைனும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் மொராக்கா. தற்போது எல்லாவற்றுக்கு மேல் சவுதி சேர்ந்து விட்டால் விவகாரம் மிக வலிமை என்று அவர் திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ட்ரம்ப் எக்ஸ்பெக்ட்ஸ் மோர் கண்ட்ரீஸ் டு ஜாயின் த அக்கார்ட் இன் நியர் ஃபியூச்சர். வரும் காலத்தில் ஏராளமான நாடுகள் அனைத்தும் சேர வேண்டும் என்று அவர் நம்பிக்கை கொள்கிறார். நவம்பர் 5 சவுதி அரேபியா மைட் பி ஜாயின்ட் வெரி சூன். அதற்கான முன்னெடுப்பு நடக்கலாம், பேசலாம் என்ற செய்திகள் அமெரிக்காவின் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுதி இஸ்ரேல் உண்மையிலேயே ஒரு ரீஷேப்டு ரீஜன் பாலிட்டிக்ஸாக இருக்கும். இது அந்த பக்கத்தில் ரொம்ப வலிமைப்படுத்தப்படும்.
அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மிடில் ஈஸ்டில் ரொம்ப பிரமாதமாக இருப்பதற்கு இஸ்ரேலும் சவுதியும் ஒன்றாக சேர வேண்டும் என்று சொல்கிறது. 2022 இது வந்து டோட்டல் த கொலாப்ஸ் ஆப்ரஹாம் அக்கார்ட். காரணம், பலஸ்தீன விடுதலை பற்றி பேசினா பிரச்சனை இருக்காது. எகிப்து என்ன சொல்கிறது? பதர் அஃப்தாட்டி, எகிப்தினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், கத்தர் பிரைம் மினிஸ்டர், இந்த 2 பேரும் ஷேக் அப்துல் ரஹ்மான் பின் ஜசீம் அல் தானி கான்வர்சேஷன், வெரி சீரியஸ் கான்வர்சேஷன் ஆன் கஸா சீஸ்ஃபயர். ரொம்ப கவனமாக அவர்கள் பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல் காஹிரா நியூஸ் இது குறித்து கதவி எகிப்தினுடைய ஃபியூச்சர் ஆஃப் பலஸ்தீனியன் வெஸ்ட் பேங்க் பற்றி விவாதிப்பதற்கான நடவடிக்கை. பலஸ்தீனம் இவற்றில் அரபுகள் வெஸ்ட் பேங்க் விவகாரத்தில் மிக கவலை, பலஸ்தீன விவகாரத்தில் மிக கவலை. இதுக்கிடையே 6,60,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிப்பை நாசமாகி இருக்கிற யூதர்கள், பள்ளிக்கூடம் இல்லை. கிட்டத்தட்ட 815 ஸ்கூல், கிட்டத்தட்ட 97% ஆஃப் டேமேஜ்டு அண்ட் டெஸ்ட்ராய்ட் பை இஸ்ரேல் ஆர்மி. டெலிபரேட்லி டெஸ்ட்ராய்ட், வேண்டுமென்றே ஸ்கூல் ஜோன் எல்லாம் அழித்தார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. UNRWA சப்போர்ட் ஃபார் எதற்கு? இந்த ரன் ஸ்கூல், அந்த பிள்ளைகளுக்கான ஸ்கூலை சரி பண்ணுங்க, பிள்ளைகளுக்கான டீச்சர்ஸுக்கு பணம் வேடட் கொடுங்க, கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சரி பண்ணுங்க. அவ்வளவு வேண்டுமென்று நாசகாரர்கள் அளித்தார்கள். அனைத்தையும் மருத்துவமனை அளித்தார்கள். கேட்டால் ஹமாஸ் அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான், ஹமாஸ் கான்வர்சேஷன் போடுறான்னு. மக்கள் வாழ்கிற பகுதிகள், குடியிருப்பு வீதிகள், மருத்துவமனைகள், பள்ளி வளாகங்கள், ஆஸ்பத்திரி, சென்டர் ஆஃப் பீஸ் சொசைட்டிஸ் இன்சைட் த பார்டர், டெனால், டென்ட் பாப்புலேஷன் ஏரியா, மார்க்கெட் அவ்வளவும் அழிச்சிட்டு அவனும் நியாயம் பேசுகிறான். அவருக்கு ஆதரவாகவும் பலர் நியாயம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இட் குட் ஹெல்ப்ஸ் இன்க்ரீஸிங் த ஆக்சஸ் டு எஜுகேஷன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நிச்சயமாக இதற்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தால் வருங்காலத்தில் கல்வி சிறப்பாக இருக்கும். இதற்கிடையிலே காசாவிலே CMCC சென்ட்ரல் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி மிலிட்டரி ஃபோர்ஸஸ், யுஎஸ் முழுமையான கண்ட்ரோல். இது உணவு வழங்குவதில் அவர்களுக்கான கண்ட்ரோல். இஸ்ரேல் த பார்ட் ஆஃப் த பாடி, இட் டசன்ட் ஹாவ் ஃபார் எனி பவர் டு கண்ட்ரோல் எனிதிங். And according to American sources, very clear, he has to be with us. America have to be, அது இருக்கும், கண்ட்ரோல் பண்ணும். இவர்களை கையில் வைத்துக் கொள்வார்கள். இவர்களுக்காக அவர்கள் அறிவுரை வழங்குவார்கள். இவர்கள் நெவர் ஓவர் கம் ஃபார் எனி சிச்சுவேஷன் ஆர் இண்டிவிஜுவலி ஆர் எனிதிங் ராங். தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்து அவர்கள் தனிப்பட்ட முறையில் நிற்கிறதற்கு இல்லை. ஆனால் ஒரு சிஸ்டர் கன்சர்னா, ஒரு 2ஆம் நிலை ஆளுகளாக உப்புக்கு சப்பாக அமெரிக்கா சொல்வதை கேட்க வேண்டும். அதுதான் இஸ்ரேலுடைய விவகாரம். இஸ்ரேலுக்கு வேறு எந்த தனிப்பட்ட பாடியும் இல்லை. இஸ்ரேல் த பார்ட் ஆஃப் பாடி, அவ்வளவுதான். அமெரிக்கா மற்றும் பரந்துபட்ட கட்டமைப்பு, இஸ்ரேல், அரபு, த கோலியேஷன் முழுமையாக இதை கண்காணிக்க வேண்டும். மிக மிக முழுமையாக. யூதனை நம்பவே கூடாது. மோசமான ஒரு சமூகம் அது. அவ்வளவு மோசமான ஆட்கள். அரபுகள் மட்டும் பட்டும் படாமல் நடந்து வருவது அபாயகுறி. ரொம்ப கவனமாக, ஒரு அதாவது ஃப்ராஜில், அது உடைந்து விடாமல் இவர்கள் வித்தவுட் எனி ரிலக்டன்சி they come forward and disclose everything to international society. அதை வெளியே மக்களுக்கு அவர்கள் வெளிப்படும். இதன் மூலம் இஸ்ரேல் ஆதிக்கம் அதிகரிப்பதை தடுக்க முடியும். இதன் மூலம் இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தை அதிகாரிகள் கட்டுப்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 200 பேரை சீஸ் பெயரில் அவர்கள் பட்டால் சர்வதேச அளவில் எஸ்கலேஷன் ஆயிடும். இது ஆபத்தான போக்கு. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.